இது நம்ம கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா வெரைட்டி ரைஸ்ல தக்காளி சாதம் பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நல்லெண்ணெய் வேணும். நல்லெண்ணெயில பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், பச்சை மிளகாய் வேணும், கருவேப்பிலை. இதில் இந்த அளவுக்கு கொட்டப்பாக்க அளவுக்கு புளி வேணும். புளி கட்டியாக ஜனம் விட்டு கரைச்சிட்டு வச்சுக்கோங்க. நாட்டு தக்காளி இருந்தால் புளி தேவையில்லை. பெங்களூர் தக்காளி இருந்தால் புளி வேணும். கொஞ்சோண்டு பெருங்காய ஜலம், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எண்ணெயை விட்டுண்டாச்சு. எண்ணெயை விட்டுண்டதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை தாளிக்கணும், கடுகை தாளிக்கணும், கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு பொடிப்படியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுனோம்னா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிண்டு. தக்காளி தான் இதில் வந்து ஹீரோ, அதனால தக்காளியை நிறைய போடணும். தக்காளியை பொடிப்படியாக நறுக்கி போட்டுட்டு உப்பு மஞ்சள் பொடியை போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் பாதி வதங்கி வரும்பொழுது தனி மிளகாத்தூளும் காஷ்மீரி சில்லி பவுடரையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு கலக்கி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இனிமேல் நல்லா குழம்பா வதங்கி வரணும். அப்பதான் சாதமும் தக்காளியும் ஒன்று சேரும். சாதம் ரொம்ப வரப்பா வடிக்கணுங்கிறது வேலை, ரொம்ப உதிரியா சாதம் வடிக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சம் அழிச்சா இருந்தா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இப்ப இதை போட்டு நல்லா கலரி எடுக்க வேண்டியது. இது வந்து தக்காளி சாதம். இது வந்து எதுக்கு வேணாலும் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, அப்புறம் வந்து பஸ்லையோ ட்ரெயின்லையோ நம்ம எங்கேயாவது ஊர் வழிக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு கலந்து எடுத்துட்டு போகலாம். இது நல்லா இருக்கும். இது நல்லா ஊறணும் நல்லா இருக்கும். இது கலந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா இது நல்லா ருசியாக நல்லா இருக்கும். எல்லாரும் நீங்களும் பண்ணி பாருங்க. அரிசியாக கொஞ்சம் வேணுங்கிறவா நெய் விட்டுக்கலாம், வேண்டாதவா நெய்யெல்லாம் என்னுடைய ஹெல்த் கான்சியஸ் என்னால் ஒத்துக்காது, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை சர்விங் டிஷ்ஷுக்கு இதை மாற்ற. இப்போ தக்காளி சாதம் ரெடி.